ஓம் சாந்தி. நான் ஆத்மா, இந்த சரீரத்துக்கு மாஸ்டர். இந்த உடலை என்னுடைய விருப்பப்படி என்னால் இயக்க முடியும். இப்பொழுது நான் இந்த உடலுக்கு ஒரு கட்டளை இடுகின்றேன். உடலை ஸ்திரமாக நிலைத்திருக்கும்படி ஆணையிடுகின்றேன். அதே போல என்னுடைய மனம், புத்தி, சமஸ்காரங்களுக்கும் நான் மாஸ்டர். என்னுடைய மனம், புத்திக்கு நான் அன்பாக கட்டளை இடுகின்றேன். மற்ற விஷயங்களில் செல்லாமல் ஒருமுகப்படும்படி நான் ஆணையிடுகின்றேன். நான் ஆத்மா. என்னுடைய முக்கியமான 2 சக்திகள் என்னுடைய மனமும் புத்தியும் ஆகும். சிவ பரமாத்மா எனக்கு அளிக்கும் சத்திய ஞானத்தினால் என்னுடைய மனம் தூய்மையாகின்றது. அஷ்ட சக்திகளினால் என்னுடைய மனம் நிலையான சாந்தியை அனுபவம் செய்கின்றது. என்னுடைய புத்தி தெய்வீகமான புத்தியாக மாறுகின்றது. நான் ஆத்மா ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை. சர்வ சக்திவான் ஞான சூரியன், அன்பு கடலாக விளங்கும் சிவ தந்தையை எப்பொழுதுமே என்னுடைய உள்ளத்தில் குடியமர்த்தி இருக்கின்றேன். ஓம் சாந்தி. ஓகே, கிளாஸ்க்குள்ள போகலாமா? எல்லாரும் ரெடியா? ஓகே. இப்போ நேற்று நம்ம பகுத்தறியும் சக்தி பத்தி பார்த்தோம். இப்ப நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சின்ன வயசுல இருந்தே நிறைய நம்பிக்கைகளை நமக்குள்ள வச்சிருக்கோம். இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பகுத்தறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? கடவுளிடம் பயம் இருக்க வேண்டும் அப்படின்னுவாங்க. ஃபியர் ஆஃப் காட். இது நீங்க கரெக்ட்னு நினைக்கிறீங்களா, தவறுன்னு நினைக்கிறீங்களாப்பா? கடவுள் கிட்ட பயம் இருக்கணுமா? தவறு சிஸ்டர். ஓகே, ஒரு சிஸ்டர் சரின்னு நினைக்கிறாங்க. நம்ம அதை கொஞ்சம் பகுத்தறிந்து பார்க்கலாம். சரின்னு எதனாலமா சொல்றீங்க? விட அதிகமான ஒரு சக்தி பிரபஞ்சத்துக்கிட்டையும் சிவபாபா கிட்டயும் இருக்கு. நம்ம கிட்ட தெரிஞ்சதெல்லாம் கம்மிதான். புரிஞ்சது, நடக்கிறது எல்லாமே கர்மாவின் அடிப்படையில தான். அதனால கடவுளுடைய அந்த ஒரு சக்தி சரின்னு சொல்றேன். இல்ல, கடவுள் கிட்ட நிறைய சக்தி இருக்கு, அதை நம்ம மறுக்கல. ஆனா ஒருத்தர் சக்தி வாய்ந்தவருங்கிறதுனால அவரை பார்த்து பயப்படணுமா என்ன? என்ன சொல்றீங்க? இல்ல, பயப்படுறதெல்லாம் கிடையாது. பட் அது ஒரு மரியாதைக்குரிய விஷயமா மதிப்பு மரியாதைங்கிறது கரெக்ட். ஆனா நம்முடைய கேள்வி கடவுளிடம் பயம் இருக்க வேண்டுமா அப்படிங்கிறதுதான். இப்ப பாருங்க, கொஞ்சம் யோசிச்ச உடனே நீங்க உங்க ஸ்டேட்மெண்ட்டையே மாத்திட்டீங்க பாத்தீங்களா? இதுதான் பகுத்தறிவது. புரியுதுங்களா? நம்ம தவறு செஞ்சாதான் பயப்படணும் சிஸ்டர். அது கூட நம்மளுடைய டியூட்டியை செய்யும் போது நம்ம பயப்படணும்னு அவசியமே இல்லை. ஓகே, நம்ம தவறு செய்யும் பொழுது யாருக்கிட்ட பயப்படணும்? யாருக்கிட்ட பயப்படணும்? பிரபஞ்சம், சிவபாபா, எது ஒண்ணா வச்சுக்கலாம். நம்ம மீன சக்திக்கு ஒரு இயற்கை நியதின்னு ஒண்ணு இருக்கு. சோ அந்த செயலுக்கேற்ற விளைவுக்காக நமக்கு ஒரு பயம் கண்டிப்பா இருக்கணும். அதுதான் கர்ம விதியை தான் நீங்க சொல்றீங்க. கர்மத்துக்கு பயப்படணுமே தவிர கடவுள் கிட்ட பயப்பட தேவையில்லை. கரெக்டா? சரிங்க சிஸ்டர். அவ்வளவுதான். இதுதான் பகுத்தறிதல்.
எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தாலே நமக்குள்ள இருக்கிற ஞானமே நம்மள கைட் பண்ணுது பாருங்க. ஆனா இந்த கடவுள்கிட்ட பயம் இருக்கணும், ஏன்னா கர்ம விதி பற்றி தெரியாதவர்கள் அப்படி சொல்லி நமக்குள்ள அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்திடுறாங்க. கடவுள் அன்பு மிகுந்தவர், அன்பு கடல்னு சொல்றோம். பயம் இருக்கிற இடத்துல நம்மளால அன்பு வைக்க முடியாது, அங்க நெருங்கிய சம்பந்தம் என்பதும் இருக்காது, ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்ப பெற்றோர்கள் கூட ரொம்ப பயமுறுத்தி வளர்த்தாங்கன்னா குழந்தைகள் ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டாங்க, தன் மனசுல இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்க, தன்கிட்ட இருக்கிற தவறுகளை நம்ம கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அப்புறம் நம்ம எப்படி அவங்கள கரெக்ட் பண்ண முடியும்? சோ கடவுள் அன்பே சிவம்னு சொல்றோம் இல்லையா? சோ அன்பு மயமானவர், அவர் தண்டிப்பதே கிடையாது, ஒரு பொழுதும் அவர் தண்டிப்பதே கிடையாது. சோ நம்ம கர்மத்துக்கு தான் பயப்படணும். ஏன்னா இப்ப கடவுள் கிட்ட பயப்படுறோம் அப்படிங்கிறதுனால உலகத்துல எப்படியெல்லாம் சுரண்டுகிறார்கள், இந்த பயத்தின் காரணமாக எப்படியெல்லாம் சுரண்டப்படுகிறோம் அப்படிங்கறத யோசிக்கணும். இப்ப நிறைய டைம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜஸ் வரும். இந்த ஒரு விஷயம் ஒரு ஆன்மீக விஷயமாகவோ இல்ல தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயம் மாதிரியோ காமிச்சிட்டு இத உடனே நீங்க 10 பேருக்கு அனுப்பணும். ஒரு லெட்டர் வரும், முன்னாடிலாம் லெட்டர் வரும் போஸ்ட் கார்டுல. இந்த லெட்டரை நீங்க உடனே 10 பேருக்கு போஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா அது தெய்வ குற்றமாகிடும். அப்போ நமக்கு ஒரு பயம் வருது, ஐயோ தெய்வ குற்றம் ஆகிடுமா இல்லையா? சோ இந்த மாதிரி நம்முடைய பயத்தினால நாம முட்டாளாக்கப்படுகிறோம். ஆனா பகுத்தறியும் சக்தி இருக்கும் பொழுது ஒரு பொழுதும் நாம மற்றவர்களால ஏமாற்றப்பட மாட்டோம். சில பேர் ஏதாவது ஒண்ணு வேண்டிப்பாங்க, அது ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போகுது, நிறைவேற்ற முடியல அப்படின்னா ஒரே பயம், கடவுள் நம்மள தண்டிச்சிருவாரு, நம்ம வேண்டிக்கிட்டோம் அது நடக்கலன்னா ஆபத்து. சோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு குடும்பத்துல என்ன ஆச்சுன்னா, அவங்க ஏதோ ஒரு பேர குழந்தைக்காக ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சாங்க. அதற்கப்புறமா அது தள்ளி தள்ளி போயிடுச்சு. அதற்கப்புறமா அது ஒரு நடந்து படியேறி செய்யக்கூடிய ஒரு வேண்டுதல். அப்ப உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் அவங்க அந்த வேண்டுதலை நிறைவேற்ற கிளம்பிட்டாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறி கொண்டு இருக்கும் பொழுதே அந்த உடலால அந்த விஷயத்தை செய்ய முடியல, அங்கேயே ஹார்ட் அட்டாக் சரீரத்தை விட்டுட்டாங்க. இப்ப பாருங்க, அந்த தெய்வமோ அது தேவதைகளாக இருந்தாலும் சரி, சிவ பரமாத்மாவாக இருந்தாலும் சரி, சர்வ குணங்கள் நிறைந்தவர்கள். அவங்க தண்டிக்கலாம் மாட்டாங்க. அவங்க தண்டிக்கிறாங்க அப்படின்னா சாதாரண மனிதர்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடுது பாருங்க. இந்த பயம், இந்த பயத்தினால எப்படிப்பட்ட ஒரு முடிவுகள் எடுக்கிறோம், அதற்காக தான் இதெல்லாம் சொல்றோம். So, இந்த பகுத்தறியும் சக்திங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நேற்று நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த ராஜயோக தியான பயிற்சி மூலமாகவே நம்ம அஷ்ட சக்திகளை வளர்த்து கொள்ள முடியும். அதுலயும் குறிப்பா இந்த பகுத்தறியும் சக்தி. இப்ப நமக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய நம்பிக்கைகள் உள்ள இருக்கு, சில புரிதல், சில ஞானம் எல்லாம் நமக்குள்ள த்ரூ வேரியஸ் சோர்சஸ் நமக்குள்ள இருக்கு. அப்போ சிவ பரமாத்மா நம்ம முன்னாடி ஒரு ஞானத்தை வைக்கிறாருன்னா அந்த பாயிண்ட நம்ம பகுத்தறிந்து பார்க்கணும். இது சரியா, நம்ம ஏற்கனவே புரிஞ்சு வச்சிருந்தோமே அது சரியா? So, இந்த ஞானத்தின் மூலமாகவே நம்ம அந்த பகுத்தறியும் சக்தியை அதிகரித்து கொள்ள முடியும். ஓகேங்களா? சோ பரமாத்மா கூட சொல்றாரு, நீங்க உங்க கருத்தை ஞானத்தை தெளிவா சொல்லி புரிய வச்சிடுங்க, அவங்களையே சீர்தூக்கி பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சேவை செய்யறவங்களுக்கு ஒரு குறிப்பு கொடுக்கிறார். So, எது சரி எது தவறு? இப்ப பாருங்க, நாம படிக்கிற இந்த ராஜயோக கல்வி என்பது கதா காலட்சேபம் மாதிரி கிடையாது, ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விடுற விஷயமும் கிடையாது. ஏதோ கொஞ்ச நேரம் ஒரு ஸ்பிரிச்சுவல் என்டர்டெயின்மெண்ட், அது நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயமும் கிடையாது. இங்க நம்ம புத்தியை யூஸ் பண்றோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்மளோட புத்தி பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த ஆன்மீக ஞானத்தில் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது பாருங்க, அதனாலதான் நாடகம் கூட கல்யாணகாரி. நிறைய விஷயங்கள் துவாபர யுகத்திலிருந்து கலியுகம் இறுதி வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதையே நம்ம பகுத்தறிந்து பார்த்து பார்த்து சிவ பரமாத்மா கொடுக்கிற ஞானம், நமக்கு வெளி உலகத்துல இருந்து கிடைத்த ஞானம், இதையெல்லாம் நம்ம வெய் பண்ணி பார்க்கிறோம், சீர்தூக்கி பார்க்கிறோம். இந்த ப்ராசஸ்லயே நம்முடைய பகுத்தறியும் சக்தி என்பது வளர்கின்றது. இன்னைக்கு இந்த ராஜயோக தியான பயிற்சியின் மூலமாக பகுத்தறியும் சக்தி வளருவது பத்தி மட்டும்தான் இங்க சொல்றோம். ஆனா ஒவ்வொரு சக்தியும் இந்த பயிற்சியின் மூலமாகவே அதிகரிக்கின்றது. சோ இப்படி நம்ம புத்தியை கூர்த்தீட்டிக் கொள்ளும் பொழுது வெளி உலக விஷயத்துல கூட நம்மளால அந்த புத்தியை பயன்படுத்த முடியும்.
உதாரணமாக நம்ம ஆரம்பத்துல பேசினோம் இல்லையா, நம்ம கடவுளுக்கு பயப்பட வேணாம், நம்ம செய்யற கர்மங்களுக்கு பயப்படணும். ஏன்னா கர்ம விதி என்பது இயற்கையானது. சோ இந்த கர்ம விதி என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய குணங்கள் பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கோ அதுதானே நம்ம சமஸ்காரங்கள்னு சொல்றோம். நம்முடைய சமஸ்காரங்கள் எப்படியோ அப்படிதான் நம்ம கர்மங்கள் செய்வோம். சோ நம்ம கர்மங்கள் தான் நம்முடைய பாக்கியத்தை தீர்மானிக்கின்றது. அஹ்? நம்முடைய கர்மங்கள் தான் நம்முடைய பாக்கியத்தை தீர்மானிக்கின்றது. சோ நம்முடைய பாக்கியம் நல்லதா இருக்கணுமா, அத்தனை நல்லதா இருக்காம போகுதா, இது எல்லாமே நம்முடைய பழக்க வழக்கங்கள் குணங்களை சார்ந்து இருக்கு. ஏன்னா சமஸ்காரங்களின் அடிப்படையில தான் நம்ம கர்மங்கள் செய்யறோம். எனக்கு என்ன குணமோ அப்படித்தானே நான் பேசுவேன், நடந்துப்பேன். அப்போ நான் செய்யக்கூடிய அந்த கர்மத்தின் மூலமாக ஒரு விளைவும் நிச்சயமாகிடுது. சோ கர்ம விதி, சமஸ்காரங்களின்படி கர்மங்கள், கர்மங்களின்படி பாக்கியம். சோ இன்னும் ஒரு விஷயத்த கூட நம்ம பகுத்தறிந்து பார்க்கலாம். அதாவது டைம் இஸ் த பெஸ்ட் ஹீலர்னுவாங்க. காலம் எல்லா புண்ணையும் ஆற்றி விடும்னுவாங்க. நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய புண்ணுக்கு வேணா அது பொருந்தும். ஆனா மனதில் ஏற்படக்கூடிய காயம் அது காலத்தினால் மாறிவிடுமா? என்ன நினைக்கிறீங்க? இத கொஞ்சம் பகுத்தறிந்து பார்க்கலாம். எப்போ ஒரு நாள் நடந்த ஒரு விஷயம் என் மனசுல ஆறாத வடுவை ஏற்படுத்தி விட்டது. காலம் செல்ல செல்ல அந்த மனதின் காயம் ஆறிவிடுமா? என்ன நினைக்கிறீங்க? ஆறாது சிஸ்டர். வேறு ஏதாவது கருத்து இருக்கா? ஆறிவிடும் சிஸ்டர். பகுத்தறிவு இந்த சக்திகளை பயன்படுத்தினா காயத்தை ஆற்ற முடியும். இல்ல, கேள்வி வந்து காலம் நம்முடைய மனக்காயத்தை ஆற்றுமா ஆற்றாதா? ஏன்னா வெளி உலகத்து நம்பிக்கை வந்து காலம் எந்த ஒரு மனக்காயத்தையும் ஆற்றிவிடும், அப்படியே விடு அவங்க சரியாயிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்கல்ல. அது கரெக்டா இல்லையா? அதுதான் நம்ம கேள்வி. ஆற்றிவிடும். காலம் ஆற்றிவிடும் அப்படிங்கிறீங்க. வேற ஏதாவது கருத்து இருக்கா? ஏன்னா நம்ம இப்ப அந்த பகுத்தறிய போறோம். சொல்லுங்க. காலம் மாற்றாது. ஆனா பாத்தீங்கன்னா அதை விட வேற ஒரு பிரச்சனை வரும்போது இது வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும். பெரிய விஷயமா தெரியாது, ஏன்னா கொஞ்சம் டைவர்ட் ஆயிடுது, அது கரெக்ட். ஆனா அந்த கொஞ்ச மனதில் நாள் கழிச்சு ஏற்பட்ட பார்த்தா இதுக்கா போய் ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கூட சில விஷயங்கள் மாறிடும். கேள்வி, அந்த வடு ஆறுமா ஆறாதா? ஆறிவிடும். சரி, இப்ப நம்ம இத பகுத்தறிந்து பார்க்கலாம். இப்ப நீங்களே நிறைய உங்க வாழ்க்கையில பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து எந்த காலத்திலயோ நடந்த விஷயம், அது நடந்து பல வருடங்கள் கூட ஆகியிருக்கலாம். அந்த நபரை சந்திக்கும் பொழுதோ, அந்த விஷயத்தை யாராவது ஞாபகப்படுத்தும் பொழுதோ, அதை உடனே கண்ணெல்லாம் கலங்கிடும், தொண்டையெல்லாம் அடைச்சிரும், கொஞ்சம் மூட் ஆஃப் ஆயிடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கோங்க. பார்த்திருக்கேன் மேம். அப்போ அவ்வளவு வருடங்கள் ஆச்சு, ஏன் காலம் அந்த புண்ணை ஆற்றவில்லை? சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, காலம் அந்த புண்ணை ஆற்றாது. நாம தான் அந்த ஃபைலை ஓபன் பண்ணி அதற்கு ஞானத்தின் அடிப்படையில எண்ணங்களை ஏற்படுத்தி நாம ஏற்படுத்தின புண்ணை காயத்தை நாம தான் ஆற்றணும். இப்ப எது சரி? காலம் நமது புண்ணை ஆற்றுகின்றதா, அல்லது நாம ஞானத்தின் அடிப்படையில் எண்ணங்களை ஏற்படுத்தி அந்த காயத்துக்கு நம்ம மருந்து போட்டுக்கிறோம், அதனால அது ஆறுது? எது சரியா தோணுது உங்களுக்கு? சொல்லுங்க. ஞானத்தின் அடிப்படையில இப்ப நீங்க சொல்றதுதான். ஆஹ் ஏன்னா நம்ம நீங்க சொன்ன மாதிரி டைவர்ட் ஆயிடுறோம். வேற பிரச்சனை வந்தோடனே இந்த பிரச்சனை அடியில தான் போகுது, காணாம போகல. புரியுதுங்களா? நம்ம வேற விஷயத்துல டைவர்ட் ஆயிடுறோம். சம்பந்தப்பட்டவங்க நம்ம கண்ணிலேயே படல. அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட். கண்ணுல எது படலையோ அது மனதை விட்டு போயிடுதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நடந்தால், சில பேர் என்ன சொல்லுவாங்க, சில விஷயத்துல ஏதாவது நடந்தா பழைய குப்பையும் சேர்த்து வச்சு பேசுவாங்க. முன்னாடி கூட அப்படிதான் நடந்தது, என் லைஃபே இப்படித்தான், எனக்கு ஏன் தான் இப்படி நடக்குதோன்னு எல்லா விஷயத்தையும் சேர்த்துப்பாங்க. அப்ப உள்ள இருந்ததெல்லாம் மேல வந்துருது. அப்போ இந்த புண்ணெல்லாம் ஆறுவதே கிடையாது. நாம இந்த மாதிரி எண்ணங்கள் மூலமாக நாம ஏற்படுகிற காயத்தை ஞானத்தின் அடிப்படையில மறுபடியும் சரியான எண்ணங்களை ஏற்படுத்தி தான் அந்த காயத்தை ஆற்ற முடியுமே தவிர காலம் அந்த புண்ணை ஆற்றுவதில்லை. பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பிக்கையும் நம்ம பகுத்தறிந்து பார்க்கணும். இப்படி செய்யும் பொழுது இது ஒரு சக்தியை சக்தியை பயன்படுத்தும் பொழுது அதிகரிக்கும்னு சொல்றோம். அப்ப இந்த சக்தியை பயன்படுத்துவதற்கான விஷயங்கள் தான் இந்த ஞான உரையாடல்களாக இருக்கின்றது. ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து அஷ்ட சக்திகள் எதற்காகன்னு பார்க்கும் பொழுது, அனைத்து சக்திகளும்
சமநிலையில் இருக்கும் பொழுது எல்லா சக்திகளும் இருக்கு, எல்லாமே சமநிலையில இருக்கும் பொழுது தெய்வீக குணங்கள் இயல்பாக பிராக்டிக்கல் லைஃப்ல வெளிப்பட ஆரம்பிச்சிரும். ஸோ இங்க கிடைக்கிற ஞானம் என்பது நம்ம சும்மா கொஞ்ச நேரம் டைம் பாஸ், ஏதோ நல்ல விஷயங்களை கேட்கிறோம் புண்ணிய கணக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. அது நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் மற்றவர்களோடு பழகுவது, அதுலலாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். எப்போ அஷ்ட சக்திகளும் சமநிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய அந்த உண்மையான குணங்கள் எண்ணம் சொல் செயல்ல நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த அஷ்ட சக்திகளை பயன்படுத்தும் பொழுது நாம எண்ணம் உணர்வு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய பேச்சு செயல் நடத்தை எல்லாத்தையும் தூய்மையாக்கிடுறோம். கிளீனிங் ப்ராசஸ் நடக்குது. அப்போ நாம கூட சர்வகுண சம்பன்னமாக சம்பூர்ண நிர்விகாரியாக எளிதாக ஆகிவிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை வரும். நல்லா யோசிச்சு பாருங்க. அஷ்ட சக்திகள் மூலமாக நாம சர்வகுண சம்பன்னமாக சம்பூர்ண நிர்விகாரியாக மாறிவிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வருதா? சாத்தியம் மேம். ஆனா அதற்கு அஷ்ட சக்திகளை புரிஞ்சுக்கணும், பயன்படுத்தணும். அப்பதான் நம்ம சர்வகுண சம்பன்னமாக அந்த விகார குணங்கள் எதுவுமே இல்லாதவர்களாக மாற முடியும். அப்போ ஒரு ஆத்மா இந்த தேவதையோட அந்த லட்சணங்களோடு மாறும் பொழுது வாழ்க்கை ஸ்வர்க்கமாக மாறிவிடும். இத சிவபரமாத்மா ஜீவன் முக்தி வாழ்க்கைங்கிறார். இந்த சத்தியுகத்துல நம்ம தேவதையாக ஸ்வர்க்கத்துல இருக்கோம், அது பெரிய விஷயம் கிடையாது. இப்ப கலியுகத்துல எல்லாருக்கும் நடுவுல இருப்போம். மற்றவர்களுடைய சமஸ்காரங்கள் எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. நம்முடைய கர்ம கணக்குகள் நமக்கு முன்னாடி டெஸ்ட் பேப்பரா நிக்குது. ஆனாலும் நான் ஆத்மா என்னுடைய தேவதை குணங்களை அஷ்ட சக்திகள் மூலமாக வெளிப்படுத்தும் பொழுது நான் இப்பொழுது இங்கேயே ஜீவன் முக்தி வாழ்க்கையை வாழ முடியும். எவ்வளவு பாசிட்டிவான விஷயம் பாத்தீங்களா? நம்ம சத்தியுகம் வருவதற்காக வெயிட் பண்ண வேண்டாம். அந்த ஜீவன் முக்தினா என்னன்னா, இந்த ஆத்மா இந்த உடலில் இருக்கும் பொழுதே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு துக்கம் இல்லாத ஒரு நிலையை அனுபவம் செய்ய முடியும். கடவுள் இந்த பூமிக்கு ஞானம் கொடுத்திருக்காருன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம்ல. அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. சத்தியுகத்துக்கு போனாதான் இப்ப எதிர்காலம் மாதிரி ஆயிடுது. அப்ப சத்தியுகத்துக்கு போனாதான் நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. அந்த 21 பிறவிகள்னு பார்க்கும் பொழுது 8 பிறவிகள் சத்தியுகம், 12 பிறவிகள் திரேதாயுகம். அப்ப 20 தானே வருது. ஆனா என்ன சொல்றோம், 21 பிறவிகளுக்கு ஜீவன் முக்தி வாழ்க்கைன்றோம். அப்ப அந்த ஒரு பிறவி எந்த பிறவி சொல்லுங்க? அந்த பேலன்ஸ் இருக்கிற ஒரு பிறவி எந்த பிறவி? இந்த பிறவியா ஆமா, சங்கம யுகத்துல நம்முடைய இந்த பிராமண வாழ்க்கை என்பதே ஜீவன் முக்தி வாழ்க்கை. இதுவும் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. சரி, பகுத்தறியும் சக்தி பத்தி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறது ஒரு குவிக்கா ரீகேப் பார்க்கலாம். பகுத்தறிவது அப்படின்னா எது சரி எது தவறு, எது உண்மை எது பொய், எது சத்தியம் எது மாயை. மாயைனா என்ன? இல்யூஷன், அதாவது இல்லாத ஒன்றை இருப்பது போல காண்பிப்பது. நம்ம மகாபாரதத்துல கூட பார்த்தோம்ல, துரியோதனன் கண்ணாடி நினைச்சிட்டு அந்த நீர்ல காலை வச்சிருவான், நீர் நினைச்சிட்டு ஒதுங்கி போவான், ஆனா அங்க ஒண்ணுமே இருக்காது. சோ இது போல இல்யூஷன், மாயை. சோ இதையெல்லாம் நம்ம ஆராய்ந்து அறிவது. இதுதான் பகுத்தறியும் சக்தியோட இன்னொரு பெயர், கண்டறியும் சக்தி. சோ முதல்ல நாம நம்மை பகுத்தறிய வேண்டும். எனக்குள்ள என்ன சமஸ்காரம் இருக்கு, நான் பர்ஃபெக்டா தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பிம்பம், மாயையோட பிம்பத்துல நாம இருந்து விடக்கூடாது. சோ முதல்ல நம்ம கிட்ட இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது. நான் எப்படி பேசுறேன், நான் எப்படி நடந்துக்கிறேன், எனக்குள்ள என்ன இருக்கு, இதை நாம பகுத்தறியணும். சோ மத்தவங்களை பகுத்தறிவதற்கு முன்னாடி நாம சுயத்தை பகுத்தறிய வேண்டும். என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் என்னுடைய மனசு எப்படி யோசிக்குது, நம்முடைய அந்த 4 வகை எண்ணங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். சோ நாம நம்மை பகுத்தறிகிறோம். ஓ, சிவ பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, நம்முடைய கனவுல கூட தூய்மையற்ற ஒரு விஷயம் வரவே கூடாதாம். கனவுங்கிறது நம்முடைய கட்டுப்பாடு இல்லாம வரக்கூடிய ஒரு விஷயம். கனவுல கூட தூய்மையற்றது வரக்கூடாதுன்னா அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய விழிப்புணர்வில் நம்ம தூய்மையை பாதுகாக்கிறோமோ, இப்ப கனவுல மட்டும் என்ன வரும்? கனவுங்கிறது என்ன?
நம்ம நாள் முழுக்க நிறைய யோசிக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடுதான் கனவு. அப்போ நம்ம நாள் முழுக்க அந்த பியூரிட்டி, தூய்மை, எண்ணம், சொல், செயல், உள்ளுணர்வு எல்லாத்துலயும் நம்ம தூய்மையை கட்டி காக்கும் பொழுது கனவுல கூட அது வெளிப்படாது. இப்ப பாருங்க, இதற்கு நேத்து என்ன பார்த்தோம்னா, நமக்கு உயர்ந்த வைப்ரேஷன் இருக்கும் பொழுது நம்முடைய பகுத்தறியும் சக்தியும் ரொம்ப உயர்வாக இருக்கும். அப்ப உயர்ந்த வைப்ரேஷனுக்கு என்ன பண்ணணும்? நம்முடைய திருஷ்டி விருத்தியில் தூய்மை இருக்கான்னு பார்க்கணும். திருஷ்டினா நம்முடைய பார்வை, மற்றவர்களை ஆத்மாவாக பார்க்கணும். மற்றவர்களை அவர்களுடைய ஒரிஜினல் தன்மையில பார்க்கணும். இன்னைக்கு அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்க கூடாது. அவங்க பரந்தாமத்திலிருந்து முதல் முதலாக கீழே இறங்கி வரும் பொழுது எப்படி இருந்தாங்க, அப்படிப்பட்ட ஒரு பார்வை. ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும், ஒரு மனிதரா இருக்கட்டும், நம்ம பார்க்கிற விஷயத்துல கூட அந்த உயர்வான திருஷ்டி இருக்கணும். அதே போல விருத்தி. விருத்தினா என்ன சொன்னோம்? நம்ம ஆழ் மனசுல வச்சிருக்கிற நம்பிக்கைகள், அபிப்பிராயங்கள், உம் நமக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், இச்சைகள், இதெல்லாம் நம்ம செக் பண்ணி அதை நம்ம தூய்மை ஆக்கிட்டோம்னா அப்ப நம்ம கிட்ட இருந்து உயர்ந்த வைப்ரேஷன்ஸ் வரும். அந்த உயர்ந்த வைப்ரேஷன்ஸ் இருந்ததுன்னா பகுத்தறியும் சக்தி ரொம்ப ஹையா இருக்கும். இப்ப நமக்கு பகுத்தறியும் சக்தியே கிடையாது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இருக்கு, ஆனா ஹையா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும். அதே போல திருஷ்டி விருத்தியில் நெகட்டிவிட்டி இருந்ததுன்னா, இச்சைகள் இருக்கு, நிறைய பேர்கிட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கு, சுயத்தை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, தன்னம்பிக்கை இல்ல, நம்மளை பத்தி ரொம்ப லோவான அபிப்பிராயங்கள் இருக்கு, மத்தவங்களை பத்தி கொஞ்சம் மட்டமான அபிப்பிராயம் இருக்கு, அப்படின்னா அங்க நெகட்டிவிட்டி இருக்குல்ல. சோ திருஷ்டி விருத்தியில் நெகட்டிவிட்டி இருந்ததுன்னா நம்மளோட வைப்ரேஷன் லோவா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பகுத்தறியும் சக்தியும் லோவா தான் இருக்கும். சோ இதையும் நம்ம நேற்று பார்த்தோம். சரி, அடுத்தது பகுத்தறியும் சக்தி துல்லியமாக இருந்தால் நாம நம்மாலேயே ஏமாற்றப்பட மாட்டோம். நிறைய டைம் நம்ம தலையில அடிச்சுப்போம்ல, ச்சே நான் தப்பா யோசிச்சுட்டேன், தப்பா முடிவு பண்ணிட்டேன், டக்குன்னு நம்ம சந்தேகப்பட்டுட்டோமே. அப்போ நாம நம்மாலேயே ஏமாற்றப்படுகிறோம். அதே போல மற்றவர்கள், சூழ்நிலை, சோ இதெல்லாம் நமக்கு ஏமாற்றம் கொடுப்பதாக இருக்கு. ஆனா நாம நம்முடைய வைப்ரேஷனை ரொம்ப ஹையா வச்சிருக்கும் பொழுது துல்லியமாக பகுத்தறிவோம். அதனால நாம ஏமாற்றம் அடைய மாட்டோம். இந்த பகுத்தறியும் சக்தி நம்ம கொண்டு வந்துட்டாலே முடிவெடுக்கும் சக்தியும் வந்துடும். நம்ம ஆல்வேஸ் சொல்லுவல்ல, ஒவ்வொரு சக்தியும் நம்ம வெளிப்படுத்த வெளிப்படுத்த அடுத்த சக்தி சுலபமாக வரும், கஷ்டமில்லாம அது ஈஸியா வரும். பாருங்க, மனம் நிறைய எண்ணங்களை ஏற்படுத்துது, நிறைய சாய்ஸஸ் நமக்கு கொடுக்குது. இந்த சைடு போலாம், அந்த சைடு போலாம் அப்படின்னு நிறைய சாய்ஸஸ் கொடுக்குது. ஆனா புத்தி என்பதுதான் பகுத்தறிகிறது, எது சரி எது தவறு, எதை எடுத்துக்கலாம் எதை விட்டுடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நிர்ணயம் புத்தி மட்டுமே எடுக்கின்றது. அப்பொழுது நம்ம அதன் அடிப்படையில் நம்ம கர்மங்கள் செய்கிறோம் இல்லையா? அப்போ புத்தி தான் அந்த பகுத்தறியும் சக்திக்கு இன்சார்ஜ். அதனால்தான் தெய்வீகமான புத்தி அப்படின்னு சொல்றோம். சோ எந்த ஒரு கர்மத்தையும் செய்வதற்கு முன்னாடி பகுத்தறியணும். இது செய்யலாமா வேண்டாமா, இப்படி பேசலாமா வேண்டாமா, ஒரு சூழ்நிலை வந்தால் ஒரு மனிதர் தவறாக நடந்து கொள்கிறார்கள் என்றாலும் நாம எப்படி ரெஸ்பாண்ட் செய்யணும், இந்த பாதை சரியா, நம்ம முன்னாடி பாருங்க எத்தனை பாதைகள் இருக்கு, எத்தனை சாய்ஸஸ் இருக்கு. சோ பகுத்தறிந்து நாம முடிவெடுத்தோம்னா அந்த பகுத்தறியும் சக்தி கூட அதிகரிக்கும். ரொம்ப ஆரம்பத்துல ரொம்ப டைம் எடுக்கிற விஷயம் அப்புறம் நாள் ஆக ஆக ரொம்ப சுலபமாக நம்ம ஒரு செகண்ட்ல பகுத்தறிந்து விடுவோம். இப்போ நம்முடைய கர்மங்களும் பர்ஃபெக்டா இருக்கும். அப்போ பாக்கியத்தை பத்தி நம்ம கவலைப்படவே வேண்டாம். இதெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். சோ நம்ம பகுத்தறியாம மத்தவங்களை நம்பி ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா, அந்த கர்மத்திலையும் கொண்டு வந்துட்டோம்னா, ஒருவேளை அந்த முடிவு தவறாக இருந்தால், இன்னைக்கு நம்ம முடிவெடுக்கும் பொழுது என்னென்ன யுக்திகள்லாம் ஃபாலோ பண்றோம்? மனிதர்கள் எப்படி எல்லாம் முடிவுகள் எடுக்கிறாங்க. சில பேரு சீட்டு எழுதி குலுக்கி போட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க இல்ல, இன்னும் வேற என்னெல்லாம் முடிவு எடுக்கிறாங்க மனிதர்கள் சொல்லுங்க. இந்த பகுத்தறியும் சக்தியை பயன்படுத்தாம வேற என்ன மெத்தட்ல முடிவு எடுக்கிறாங்க சொல்லுங்க. இதெல்லாம் அனுபவிகள்ல நம்மால சொல்ல முடியுமே. ஒரு 2 பேர்கிட்ட கேட்டு அது புரிஞ்சு செய்வாங்க. மற்றவர்களை கேட்டு முடிவெடுப்பது, சில சமயம் அந்த முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் போய் இதற்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு, ஜாதகம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது. சில பேர் ரோடோரமா இருக்கிற கிளி ஜோசியம் கிட்ட கூட போவாங்க. அந்த கிளி என்ன
சீட்டு எடுத்து கொடுக்குதோ அதை வச்சு நான் முடிவெடுப்பேன். ஹிங்கி பிங்கி பாங்கி, இது எத்தனையோ விஷயங்கள் இருக்குல்ல. அந்த முடிவெடுப்பது அப்படிங்கிறதுல வந்து அந்த பகுத்தறிவதுங்கிற ஆஸ்பெக்டே இல்லாமல் எத்தனையோ வழிகளில் முடிவெடுக்கிறாங்கல்ல. மத்தவங்க ஏதாவது சொல்வாங்க, அதை நம்பி ஒரு முடிவெடுப்பாங்க. அது கர்மத்திலையும் கொண்டு வந்துட்டோம்னா ஒருவேளை அந்த முடிவு தவறாக இருந்தால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய ரிஸ்க் இல்ல இது. பகுத்தறிவது அப்படிங்கறதோட முக்கியத்துவம் புரியுதா? இன்னைக்கு நம்ம அந்த அளவுக்கு பகுத்தறிந்துதான் முடிவுகள் எடுக்கிறோமா? ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே கேட்க வேண்டும். இங்க சொல்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கும், மத்தவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கும். ஓகேவா? என்ன நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும்னா, நம்ம கர்மங்கள் செய்யறோம், ஏதோ சில முடிவுகள் எடுக்கிறோம், கர்மங்கள் செய்யறோம். ஆனா ஒவ்வொரு கர்மமும் நம்முடைய பாக்கியமாக மாறுகின்றது அப்படிங்கிறத நம்ம எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு கர்மமும் நம்முடைய பாக்கியமாக மாறுகின்றது. நம்முடைய ஒரு முடிவு கூட பாக்கியத்தையே மாத்திடும். யோசிச்சு பாருங்க. நமக்கு இப்போ உடலோட வயசு 40, 50, 60 எது வேணாலும் இருக்கலாம். எத்தனை முடிவுகள் இந்த வாழ்க்கையில் எடுத்திருப்போம். சில முடிவுகள் சரியாக இருக்கும் பொழுது அதற்கான ரிசல்ட் எவ்வளவு நல்லா இருந்தது, எவ்வளவு என்ஜாய் பண்ணோம். சில முடிவுகள் தவறாக இருக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். சோ நம்முடைய ஒரே ஒரு முடிவு கூட நம்முடைய பாக்கியத்தை மாற்றிவிடும். அதனால ஒவ்வொரு முடிவும் சரியாக இருக்க வேண்டும். ஓகேவா? இந்த முடிவு எடுக்கிறதுங்கிறது ஜஸ்ட் லைக் தட்ன்னு எடுத்துடக்கூடாது. அந்த யோசிக்காம பகுத்தறிவு இல்லாம எடுத்து விடக்கூடாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? நல்லா புரியுது மேம். புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த முடிவெடுக்கும் சக்தியில எத்தனை விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு பாருங்க. இன்னைக்கு கிளாஸ நான் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது கூட எனக்கே கூட கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகமாச்சு. ஏன்னா இந்த அஷ்ட சக்திகளை வந்து ரொம்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலதான் நான் அஷ்ட சக்திகள் கிளாஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏற்கனவே தெரிந்த விஷயமாக இருந்தாலும் கூட ரிவிஷன்ங்கிறது தேவைப்படுது. பாருங்க, நம்ம முடிவெடுக்கிறதுக்கு தயங்குறோம், பயப்படுறோம். அது எந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு பிரபாவத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமோ அந்த அளவுக்கு அந்த முடிவெடுக்கவே நம்ம பயப்படுறோம். அதனால மத்தவங்க நம்முடைய முடிவை எடுக்கணும் அப்படின்னு விட்டுடுறோம். நிறைய டைம் வந்து நம்ம தலையாட்டுறோம். அவங்க என்ன சொல்றாங்க, என்ன அதுவே கூட புரிஞ்சுக்கிறது இல்ல. என்னமோ அவங்க சொல்றாங்க, அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு சைன் பண்றது, தலைய தலைய ஆட்டுறது. பாருங்க, மத்தவங்க வந்து நம்ம வாழ்க்கைக்கு எடுக்கணும்னு எல்லாம் முடிவெடுக்க மாட்டாங்க. ஆனா அவர்களுடைய பகுத்தறிதல் தவறாக இருந்தால் இப்ப அதனுடைய பலனை நாமளும் தானே சேர்ந்து அனுபவிக்க வேண்டியிருக்கு. அதனால நம்முடைய முடிவுகளை நாம மற்றவர்களிடம் விடுவது என்பது ரொம்ப பெரிய ரிஸ்க். சோ நம்முடைய முடிவை நாம தான் எடுக்கணும். நம்ம கண்டிப்பா ஆலோசனைகள் கேட்கலாம். ஆலோசனைகள் கேட்கலாம். ஆனா முடிவு நம்முடையதாக இருக்க வேண்டும். இதுல கூட பாருங்க, நீங்க எத்தனை பேர்கிட்ட போய் ஆலோசனைகள் கேக்குறீங்களோ அத்தனை விதமான ஆலோசனைகள் கிடைக்கும். ஒரே விஷயத்துக்கு நீங்க 4 பேர்கிட்ட கேட்டீங்கன்னா 4 விதமான ஆலோசனைகள் கிடைக்கும். ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா. ஆஹ் ஏன் அந்த 4 விதமான ஆலோசனைகள் கிடைக்குதுன்னா, 4 பேரும் அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய பகுத்தறியும் சக்தியை வச்சுதான் அவங்க நமக்கு ஆலோசனைகள் சொல்வார்கள். சோ ஆலோசனைகள் கேட்கலாம். ஏன்னா நம்ம ஒரே மாதிரி திங்க் பண்றோம். வேறு ஒருவர் வேறு பார்வையோடு அதை பார்க்கும் பொழுது நமக்கு சில ஐடியாஸ் கிடைக்கலாம். அப்படிங்கறதுனால ஆலோசனைகள் கேட்கறதுல தப்பில்ல. ஆனா முடிவு நம்முடையதாக இருக்கணும். ஏன்னா நம்ம பகுத்தறிந்து முடிவெடுக்கணும். இந்த தீர்மானிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பகுத்தறிதல் இல்லாம நடக்கவே கூடாது. ஏன்னா அதற்குன்னு ஒரு விளைவு இருக்குல்ல. அது யார் அனுபவம் பண்றது? நாம தானே. அதே போல ஒரு பொழுதும் மற்றவர்களுக்கான முடிவை நாம எடுக்கவே கூடாது. இது நிறைய நம்ம ரொம்ப நார்மலா பண்ற தப்பு. யாராவது வந்து அட்வைஸ் கேட்டா நம்ம இப்படியே செய், நீ வேற யார்கிட்டயும் போய் கேட்காத, இப்படியே பண்ணிடு, எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப கேஷுவலா சொல்லிடுறோம். இது ரொம்ப பெரிய தவறு. இது ஏன் தவறு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது மத்தவங்க தெளிவா சிந்திக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம்.
நம்முடைய அனுபவம், நமக்குள்ள இருக்கிற ஞானம், இதையெல்லாம் சொல்லி அவங்க ஒரு குழப்பத்தோடு இருக்காங்க பாருங்க. அந்த குழப்பம் போறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம், அவங்க சிந்திக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம், ஆலோசனைகள் தரலாம். ஆனா முடிவுகள் அவங்க தான் எடுக்கணும். ஏன்னா இப்போ ஆன்மீகத்துல நமக்குன்னு பார்க்கிறோம்ல சில விஷயங்கள், இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னா அது எல்லாருக்குமே பொருந்தும்ல. நாம மற்றவர்கள் கிட்ட ஆலோசனை கேட்கலாம், ஆனா முடிவுகள் நாம எடுக்கணும் அப்படின்னா அதே தானே மற்றவர்களுக்கும் பொருந்தும். நம்ம ஆலோசனைகள் தரலாம், ஆனா அவங்க வாழ்க்கைக்கான முடிவை அவங்க தான் எடுக்கணும். ஏன் இப்படி சொல்றோம்? இப்போ உதாரணமாக நம்ம பிசிக்கலா கூட பார்க்கலாம். நாம டெய்லி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவோம். நாம பார்க்க ஒரு அரை மணி நேரம் நல்ல ஸ்பீடா நடப்போம். நம்ம கிட்ட அதற்கான பயிற்சி இருக்கு, உடல்ல அதற்கான வலு இருக்கு. இப்ப நாம இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்றோம், நான் அரை மணி நேரம் வாக்கிங் பண்றேன், நீயும் பண்ணு, அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். அவங்க சொல்றாங்க என்னால முடியாது, என் கால்ல வலி, என்னோட மூட்டு சரியில்லை. ஆனா நம்ம சொல்றோம் அதெல்லாம் இல்ல, நீ வாக் பண்ணதான் சரியா இருக்கும், நீ வாக் பண்ணு அப்படின்னு நம்ம நல்ல எண்ணத்தோட தான் சொல்றோம். ஆனா அவங்களால நம்ம அளவுக்கு பண்ண முடியல. அவங்களுக்கு படபடப்பு ஜாஸ்தியா இருக்கு, அவங்க மூட்டு வலி ஜாஸ்தி ஆயிடுது. அப்போ அது ஒரு தவறான முடிவாயிடுது இல்ல, தவறான ஆலோசனை ஆயிடுது இல்ல. சோ நாம அரை மணி நேரம் ஃபாஸ்ட் வாக்கிங் பண்றோம், ஜாகிங் பண்றோம்னா நம்முடைய உடலின் சக்தியை பொறுத்து நாம டிசைட் பண்றோம். அப்போ மத்தவங்களும் அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு, இப்பதான் புதுசா நடை பழகுறாங்க, வாக்கிங் போறாங்க அப்படின்னா அவங்களுடைய உடலின் சக்தியை பொறுத்து, அவங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய சில நோய்கள், அதையெல்லாம் பொறுத்து, அவங்களோட வயசு என்ன, இதெல்லாம் பொறுத்து தானே அவங்க டிசைட் பண்ணணும். கரெக்டா இல்லையா? கரெக்டுமா. இப்போ இது எப்படி பிசிக்கலான விஷயத்துக்கு இது நீங்க கரெக்ட்னு ஒத்துக்கிறீங்களோ, அதே போல ஆத்மாவோட பலத்தை பொறுத்துதான் அந்த ஆத்மா முடிவுகள் எடுக்கணும். சோ என்னுடைய ஆத்ம பலம் அதிகமாக இருக்கு, எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, அதனால நான் ஒரு முடிவெடுக்கிறேன். அதே கெப்பாசிட்டி மத்தவங்க கிட்ட இருக்கும்னு நமக்கு தெரியாது. எப்படி இந்த உடல் பலத்தை பொறுத்துதான் அவங்கவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ, அதே போல ஆத்ம பலத்தை பொறுத்துதான் முடிவுகள் எடுக்கணும். அப்ப இதுவும் கரெக்ட் தானே? கரெக்டுமா. உம் இது கொஞ்சம் ஆக்சுவலா இன்னும் ஜாஸ்தி சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இது. இந்த முடிவுகள் எடுப்பது என்பது சுயமாக பகுத்தறிந்து முடிவெடுக்கணும். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கெப்பாசிட்டி என்ன, தன்னுடைய சக்தி என்ன, அதாவது சொல்லப்பட்ட விஷயம் நல்லதாவே கூட இருக்கட்டும், ஆனா இன்னைக்கு எனக்கு சக்தி இல்லை, அப்ப அந்த சக்தியை நான் அதிகரித்து கொண்டுதான் அந்த ஒரு முடிவை எடுத்து அதை நான் கர்மத்துல கொண்டு வரணும். சொல்வது ரொம்ப சரியான விஷயம், ஆனா இன்னைக்கு எனக்கு சக்தி இல்ல, இன்னைக்கு எனக்கு அந்த அளவுக்கு புரிதல் இல்ல அப்படின்னா கண்ணை மூடிக்கொண்டு நாம அந்த விஷயத்தை கர்மத்தில் கொண்டு வந்து விடக்கூடாது. சோ அவரவர் சக்திக்கு ஏற்றார் போல அவரவர் தான் முடிவெடுக்க வேண்டும். ஏன்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்க விஷயம் மத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா கூட இருக்கலாம். எனக்கு ஈஸியா இருக்கு அப்படிங்கறதுனால நான் மத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ண கூடாது. அவங்க யோசிக்கணும், உள் வாங்கணும், அது கரெக்ட் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். பேபி ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சின்ன சின்ன அடிகள் எடுத்து வைத்து அவங்கதான் அந்த முடிவின்படி கர்மத்தில் கொண்டு வரணும். ஒருவேளை நாம மத்தவங்களுக்காக முடிவுகள் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது ஒருவேளை சரியாக இருந்தா நம்ம பேரை சொல்லி சொல்லி ஆசீர்வாதம் கொடுப்பாங்க, நம்மள ரொம்ப பாராட்டுவாங்க. அதே தவறா போயிடுச்சுன்னா, நாம மத்தவங்களுக்காக எடுக்கிற முடிவுகள் தவறா போயிடுச்சுன்னா, அவங்க அத கர்மத்தில் கொண்டு வந்தால் அவங்கள ஒரு கர்மா கிரியேட் பண்றாங்க பாருங்க, அதுல நம்முடைய கர்மா என்டாங்கிள் ஆகிவிடும். நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க தனி நான் தனி, ஆனா உங்களுக்காக நான் முடிவெடுத்து அந்த முடிவு தவறாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்ல, ஒரு கர்மத்தின் கணக்கு உருவாகுதுல. இப்ப நான் தேவையில்லாம அந்த கர்ம கணக்குல போய் மாட்டிக்கிறேன், சிக்கிக்கிறேன். இதுதான் என்டாங்கிள் ஆவது. இந்த பாயிண்ட் புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரியுதுங்க சிஸ்டர். இது ரொம்ப ரிஸ்க். இப்போ அந்த தவறான முடிவுனால அவங்க ஒரு தவறான கர்மா செய்து அவங்க பாக்கியம் கெட்டு போகுது. அந்த பாக்கியம் கெட்டு போறதுக்கு நாம கருவியாகி விடுவோம். இதை நம்ம ஒரு பொழுதும் விரும்பவே மாட்டோம்.
அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆயுசு முழுக்க நம்மள பழி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மத்தவங்க நம்ம கிட்ட பேசும்பொழுது நம்ம கேட்கலாம், சின்ன வயசுல இப்படி அவங்க சொல்லி கொடுத்தாங்க. சில பேர் அப்பா அம்மா மேல கூட பழி சொல்லுவாங்க. ஏன்னா என்னோட வாழ்க்கைய அவங்க முடிவு பண்ணாங்க, இன்னைக்கு நான் கஷ்டப்படுறதுக்கு அவங்கதான் காரணம். சில நெருங்கின உறவுக்காரங்களா இருக்கலாம், இல்ல ஆசிரியர்களாக இருக்கலாம், அக்கம் பக்கத்துக்காரங்களா இருக்கலாம், உறவினர்கள், நண்பர்கள், யாரோ ஒருத்தவங்க நமக்காக ஒரு முடிவு எடுத்தாங்க, நாம் அதை செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு முடிவுனால நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அவங்களாலதான் அவங்களாலதான் அப்படின்னு பழி கூறிக்கொண்டே இருப்பார்கள். இந்த அனுபவம் இருக்கா? கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரி விஷயங்களை? இவங்களாலதான் எனக்கு இப்படி நடக்குது, இவங்களாலதான் இன்னைக்கு சூழ்நிலையை நான் ஃபேஸ் பண்றேன், இந்த பிரச்சனையே எனக்கு தீரவே மாட்டேங்குது சொல்லி கேட்டிருக்கீங்களா? நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் சிஸ்டர். கேட்டிருக்கோம்பா. ஆஹ் இதெல்லாம் என்ன ஆசீர்வாதம் கிடையாது, நெகட்டிவ் எனர்ஜி. ஆக்சுவலா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கூட அவங்க போய் சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. மத்தவங்க கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, இவங்க இருக்கிற இடம் வேற, அவங்க இருக்கிற இடம் வேற. ஆனா நெகட்டிவ் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கு. நெகட்டிவ் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கு. நெகட்டிவ் எனர்ஜி வந்தாலே அது நம்முடைய மனம் உடலை பாதிக்கும். அதனால்தான் எதனால நோய் வருதுன்னே புரியாம இருக்கு. நான் எதுவுமே பண்ணதில்ல, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எல்லாமே கரெக்டா தானே இருக்கு, எங்க பிரச்சனைனே எனக்கு தெரியலையே. ஏன்னா எங்க இருந்தோ நெகட்டிவ் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கு. இது நமக்கு ஒருவேளை தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்மாலதான் அவங்க கஷ்டப்படுறாங்க, அப்ப என்ன பண்ணுவோம், குற்ற உணர்ச்சி. அது இன்னும் பிரச்சனை. குற்ற உணர்ச்சியில நம்மை நாமே ரொம்பவே வருத்தி கொள்வோம். நிறைய அம்மா அப்பாங்க சொல்லுவாங்கல்ல, நானே என் குழந்தை வாழ்க்கையை கெடுத்துட்டேன் அப்படின்னு குற்ற உணர்ச்சியில இருப்பாங்க. அதாவது குழந்தைங்களோட வாழ்க்கையில கூட அவங்க என்ன படிக்கணும், அவங்க வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். பகுத்தறிந்து பார்ப்பது எப்படி, முடிவுகள் எடுப்பது எப்படி அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுக்கணும். நாமே முடிவு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அது விருப்பமே இல்லை, அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனா ஃபோர்ஸ் பண்ணி நம்ம சேர்த்து விட்டுடுறோம். அப்ப அவங்களுக்கு அது பிடிக்கல, டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க, இல்ல அதனால வேலை வாய்ப்புகள் சரியா இல்ல. அப்ப நமக்கு குற்ற உணர்ச்சி வந்துடும். அப்பவே சொன்னா நான் தான் மத்தவங்க பேச்ச கேட்டு இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி இந்த சப்ஜெக்ட்ல சேர்த்து விட்டுட்டேன், இந்த கோர்ஸ்ல சேர்த்து விட்டுட்டேன். எவ்வளவு குற்ற உணர்ச்சி வரும்ல. சோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு ரெஸ்பான்சிபிள் பேரண்டா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பகுத்தறிவது எப்படி, சின்ன சின்ன முடிவுகள் எடுப்பது எப்படின்னு அவங்களுக்கு அந்த சக்தியை பழக்கணும். அப்பதான் அவங்களுக்கு சரியான முடிவுகள் அவங்க வாழ்க்கை முழுக்க எடுப்பாங்க. அப்படியே தான் தோன்றித்தனமா மனசுல என்ன நினைக்கிறாங்களோ உடனே முடிவெடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரிஸ்க். அது நிறைய டைம் தவறாக போவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த கிளாஸ் அவ்வளவு முக்கியம். நாம இதை கத்துக்கிட்டு நாம யாருக்கெல்லாம் பொறுப்பாக இருக்கிறோமோ அவங்களுக்கும் இதை சொல்லி தரணும். பாருங்க, ஆலோசனைகள் கேட்கலாம், கொடுக்கலாம், ஆனால் அவரவர் பகுத்தறிந்து முடிவுகள் எடுக்கணும். என்ன சொல்லணும், நீ ஒரு பேப்பர் எடு, இந்த ஒரு முடிவினால என்னென்ன சாதகங்கள் இருக்கு, இந்த ஒரு முடிவினால என்னென்ன பாதகங்கள் இருக்கு எழுது அப்படின்னு சொல்லணும். அப்பதான் அதை பத்தி யோசிப்பாங்க. ஏன்னா இந்த பகுத்தறியும் சக்தியை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்ல. ஆ? எனக்கு என்னென்ன சாய்ஸஸ் இருக்கு, அந்த ஒவ்வொரு சாய்ஸ்லயும் பிளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்னன்னு எழுதணும். அப்ப சிந்திப்பாங்கல்ல அதை பத்தி. அதே போல பிளஸ் பாயிண்ட் இருக்கு, ஆனா அதற்கு என்னென்ன தடைகள் வரும் அதையும் பார்க்கணும். அந்த தடைகள் எல்லாம் என்னங்கிறது நம்ம முதல்லயே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ப்ரிப்பேர்டா இருப்போம். சில தடைகளை நம்மளால எதிர்கொள்ள முடியும், சில தடைகள் ஒண்ணும் பண்ண முடியாது, அந்த லாஸை நம்ம ஏத்துக்கணும். அதுவும் நமக்கு புரிய வரும். சிலதெல்லாம் மைனஸ் பாயிண்டா இருக்கும், ஆனா நம்மளால அதை மேனேஜ் பண்ண முடியும், அது என்ன அதையும் பார்க்கணும். சில மைனஸ் பாயிண்ட் நம்மளால மேனேஜ் பண்ண முடியாததா இருக்கும். அப்ப இந்த சாய்ஸ் எடுத்துக்கலாமா, வேற சாய்ஸ் எடுத்துக்கலாமா? சோ இது போல பகுத்தறியும் சக்தியை கூட ஒரு ஒரு மெத்தடாலஜிக்கலா கொண்டு போகணும். இந்த அளவுக்கு நம்ம பகுத்தறிந்து எல்லாவற்றுக்கும் ப்ரிப்பேர்டா ஒரு முடிவை எடுத்துட்டோம்னா, ஏன்னா எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து விட்டோம், எல்லார்கிட்டயும் ஆலோசனை கேட்டோம், நோட் புக்ல எழுதுறோம், ஒவ்வொரு சாய்ஸ் என்ன, இதற்கு இந்த விஷயத்துக்கு என்னென்ன சாய்ஸ் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் என்ன, ஃபுல்லா பகுத்தறிஞ்சிட்டோம். அப்படி ஒரு முடிவை எடுத்துட்டோம்னா அதுல உறுதியாக இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, முடிவு எடுத்துருவாங்க, ஆனா யாராவது சொன்ன உடனே மனசு ஆட ஆரம்பிச்சிரும். ஐயோ நான் சரியா எடுத்தேனா இல்லையான்னு தெரியலையே, அவங்க இப்படி சொல்றாங்களே, இவங்க இப்படி சொல்றாங்களே.
ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களோட அனுபவம், அவங்க அவங்களோட பகுத்தறியும் சக்தி வச்சு நமக்கு சொல்லிடுவாங்க, ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. என்னப்பா இப்படி பண்ணிட்ட நீ அப்படின்னுவாங்க. அது அவங்க என்ன சொல்றாங்கன்றது கூட நமக்கு புரியாது. உடனே மைண்ட் வந்து ஷேக் ஆயிடும். நம்ம தான் பகுத்தறிஞ்சு முடிவு எடுத்துட்டோம்ல, நமக்கு எல்லாமே தெரியணும்ல. அப்போ நம்ம ஒரு தடவை சரியாக பகுத்தறிந்து முடிவு எடுத்துட்டோம்னா அதுல உறுதியாக இருக்கணும். ஏன்னா சில முடிவுகள் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, ரோஜா படுக்கையாக இருக்காது அந்த பாதை. அதுல நிறைய சவால்கள் வரக்கூடும், தடைகள் வரும், மற்றவர்களோட ஆதரவு கிடைக்காமல் கூட போகலாம். ஆனால் இது நான் பகுத்தறிந்து எடுத்த முடிவு. அதனால எது வந்தாலும் நான் தயாராக இருக்கிறேன், நான் இதை எதிர்கொள்வேன். பாருங்க, அடுத்த சக்தி வருது. அஹ், ஏழாவது சக்தி எதிர்கொள்ளும் சக்தி இல்ல. அப்போ பகுத்தறியும் பொழுது முடிவெடுக்கும் சக்தி வருது. முடிவெடுக்கும் சக்தி வரும் பொழுது அதற்கான எதிர்கொள்ளும் சக்தியும் வந்துடுது பாருங்க. அஹ், பகுத்தறிவது நம்ம துல்லியமா செய்தோம்னா, ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா நம்ம உறுதியாக இருப்போம். அதுல வரக்கூடிய தடைகள், சவால்கள் எல்லாவற்றையும் நம்ம ஆல்ரெடி தெரியும். யாராவது வந்து சொன்னா கூட, ஆமாப்பா நான் இதை ஆல்ரெடி யோசிச்சுட்டேன், நான் இதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கேன், சிலதை தவிர்க்க முடியாது, சிலதுக்கு எனக்கு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெடியா இருக்கும். என்னுடைய முடிவுக்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்களா, அவங்க சப்போர்ட் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பயப்படவே மாட்டோம். தயாராக இருந்து எதிர்கொள்ள வேண்டும். பாருங்க, என்ன இங்க போட்டிருக்கு இந்த ஸ்லைட்ல, முடிவுகள் எடுக்கும் பொழுது நம்முடைய தலையெழுத்தை நாம தான் எழுதுறோம் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு முடிவெடுங்க. ஏன்னா ஒவ்வொரு முடிவும் நம்முடைய பாக்கியத்தின் மீது ஒரு விளைவை ஏற்படுத்துது. என்ன சொல்றாங்க, ஸ்டாண்ட் ஃபார் வாட் இஸ் ரைட் ஈவன் இஃப் இட் மேக் ஸ்டாண்டிங் அலோன். சில சமயம் வந்து நாம முடிவெடுக்கும் பொழுது நாம மட்டும்தான் அதை சொல்லுவோம், மத்தவங்க எல்லாரும் அது முடியாது வேண்டாம் அப்படின்னுவாங்க. ஆனா நீங்க எப்போ பகுத்தறிந்து துல்லியமான அந்த புரிதலோடு ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ அப்போ நீங்க அதன் மீது உறுதியாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பகுத்தறிந்து முடிவுகள் எடுக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாரல்ஸ், ஆத்மாவுக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, தர்மம், என்ன சொல்றாரு பாபா, தர்மத்தின்படி நடக்கணும், சத்தியத்தின்படி நடக்கணும், அந்த வேல்யூஸ், எத்திக்ஸ், கொள்கைகள், இதன்படி நடப்பதற்கான பலமும் நமக்கு வந்துடும். இன்னும் நிறைய டைம் நம்ம பகுத்தறியாம ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறோமா, அது பாட்டு என்ன சொல்றாங்க, வாழ்க்கை அதோட ஃப்ளோல அப்படியே போகுதுங்கிறாங்க. என்னமோ நடக்குது, நான் எதுவுமே டிசைட் பண்ணலப்பா, அது என்ன வருதோ ஃப்ளோல அப்படியே போகுது, இப்படி கூட நிறைய பேர் சொல்றாங்க. இது எப்படின்னா, இந்த தண்ணீர் வந்து சின்ன பசங்க எல்லாம் விளையாடுவாங்க பாருங்க, காகித கப்பல் செய்து அந்த மழை தண்ணீர் சின்ன ஓடை மாதிரி இருக்கும், அதுல விட்டுருவாங்க, அது அப்படியே போகுமா. அது போலவா நம்ம வாழ்க்கை? அப்படி கிடையாது. என்னுடைய வாழ்க்கைக்கான பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன். அஹ் அப்போ ஒரு விஷயத்தை நான் வந்து நல்லா பகுத்தறிஞ்சு சரியான முடிவு எடுத்துட்டேன்னா அந்த தர்மப்படி நடப்பதற்கு, சத்தியத்தின் பாதையில் நடப்பதற்கு, எது அதர்மமோ அதை கைவிடுவதற்கான பலமும் கிடைத்துவிடும். ஏன்னா ஒவ்வொரு சக்தியும் ஆத்ம பலத்தை அதிகரிக்குது இல்ல. இப்படி முடிவெடுக்கும் பொழுது மெஜாரிட்டி பேர் என்ன பண்றாங்க, நிறைய பேர் இப்படி கூட முடிவு எடுப்பாங்க, மத்தவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, உலகம் என்ன நினைக்குது, உலகம் எதை நம்புகிறது, இந்த மெஜாரிட்டி படி போயிடணும். எதுக்குப்பா இந்த யோசிக்கணும், எல்லாரும் என்ன பண்றாங்களோ அதை பண்ணிட்டு போயிடலாமே. அப்ப எல்லாருக்கும் ஒரு தவறான விளைவு வந்தா நமக்கும் அது வரும். பாருங்க, அந்த பகுத்தறியும் சக்தி பயன்படுத்தவே இல்லை. மெஜாரிட்டி பேர் என்ன சொல்றாங்க அதன்படி நான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது தவறு. இப்ப அந்த பகுத்தறியும் சக்தி நம்ம பயன்படுத்தவே இல்லைன்னு ஆயிடுது இல்ல. அதனாலதான் இந்த பகுத்தறியும் சக்திக்கு முன்னாடி முதல் 4 சக்திகள் ரொம்ப முக்கியம். அப்படிலாம் துல்லியமான முடிவு நம்ம முதல் 4 சக்திகள் இல்லாம எடுக்க முடியாது. முதல் 4 சக்தியில ஆத்மா தூய்மை அடையுது, தெய்வீகமான புத்தி கிடைக்குது, அதற்கப்புறம் நம்முடைய பகுத்தறிவு என்பது துல்லியமாக இருக்கும். அதனால மெஜாரிட்டி என்ன பண்றாங்க, இப்படி மெஜாரிட்டி என்ன பண்றாங்கன்னு காப்பி அடிச்சுதான் இன்னைக்கு உலகம் கலியுகமா இருக்கு. கவனிங்க, இனிமே உலகத்துல என்ன நடக்குது, எல்லாரும் என்ன பேசுறாங்க. இந்த ஆன்மீக படிப்பு கூட ஒரு சைக்காலஜி மாதிரி தான். சைக்காலஜி என்பது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. நம்ம இங்க படிக்கிறதும் ஆத்மாவோட விஷயம் தானே. ஆத்மான மனம் இருக்குல்ல. அப்ப நாம கூட ஒரு சைக்காலஜிஸ்ட் ஆயிடும். நாளாக ஆக நாம கூட ஒரு மிகச்சிறந்த கவுன்சிலிங் பர்சனா ஆயிடும். நம்மளால மத்தவங்களுக்கு கூட ரொம்ப சரியான கவுன்சிலிங் கொடுக்க முடியும்.
கவுன்சிலிங்னா என்ன? மற்றவர்கள் தவறா யோசிக்கிறத நம்ம கரெக்ட் பண்ணுவோம். இப்படி யோசியேன், இப்படி பாரு இந்த விஷயத்த. ஏன்னா ஆத்மா குழப்பத்துல இருக்கும் பொழுதுதான் கவுன்சிலிங் போவாங்க. நாம கூட இந்த மனம் அது செயல்படக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது, நமக்குள்ள இருக்கிற அந்த சக்திகளை எல்லாம் பயன்படுத்தும் பொழுது நம்மளால மற்றவர்களுடைய வைப்ரேஷனை உள்ள அவங்க எந்த ஆங்கிள் தப்பு பண்றாங்க இதெல்லாம் கூட நமக்கு ரொம்ப தெளிவா புரியும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படிப்புங்கிறது ஒரு நாளும் நமக்கு சலிக்கவே சலிக்காது. இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கும். நிறைய பேர் யார் மூலமாவது கேள்விப்பட்டு போன்லாம் பண்ணி தங்களோட பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க. அது அப்படியே கேட்கும் பொழுதே ஞானத்தோட பாயிண்ட் அப்படி அப்படியே அப்ளை ஆகும். அப்படி அப்படியே அப்ளை ஆகிட்டு அங்கங்க அவங்களுக்கு நிறுத்தி பாருங்க, நீங்க இந்த இடத்தை எப்படி பாக்குறீங்க, இது கரெக்ட். அவங்க வாயில இருந்தே அந்த சரியான பதில் வந்துடும். இதற்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை. உட்கார்ந்து அட்வைஸ் பண்றது இதெல்லாம் கூட தேவையே இல்லை. அப்படி அப்படியே அந்த கரெக்ஷன் சொல்லிட்டே போகும். அவங்களே அதை புரிஞ்சுக்கிட்டே வருவாங்க. எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் அவங்களுக்கே ஒரு தெளிவு வந்துடும். ஸோ அதனால இந்த ஆன்மீக படிப்புங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மெஜாரிட்டி படி நம்ம போக தேவையில்லை, பகுத்தறிந்து முடிவு எடுக்கணும். அதுக்கப்புறம் எவ்ரி திங் யூ டூ, எவ்ரி டெசிஷன் யூ டேக் ஹேஸ் கான்சிக்வன்ஸ். இதை நம்ம மறக்கவே கூடாது. ஏனோ தானோன்னு நம்ம வாழக்கூடாது. என்னமோ யோசிச்சேன்பா, என்னவோ முடிவு எடுத்தப்பா, யோசிக்காமலே முடிவு எடுக்கிறது. முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதனால வரக்கூடிய விளைவுகளையும் பகுத்தறிந்து அந்த விளைவுகளுக்கு நான் தயாராக இருக்கிறேனா என்பதை அறிந்து முடிவுகள் எடுக்க வேண்டும். சில பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த பிசினஸ்ல ஆரம்பத்துல இப்ப ஸ்டார்ட் அப்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆரம்பத்துல கொஞ்ச நாளைக்கு ப்ராஃபிட்டே இருக்காது. அப்ப எப்படி குடும்பத்தை நடத்துறது? அப்ப அது ஒரு விளைவு தானே. அப்ப அதற்கும் நம்ம கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இறங்குவது. சில சில விளைவுகளுக்கு தயாராக இருக்கிறேனா என்பதை அறிந்து முடிவுகள் எடுக்க வேண்டும். அப்படி நம்ம பகுத்தறிந்து ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா பின்னாடி நான் இந்த முடிவு எடுத்துட்டேனே, இப்படி தவறாயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படும்படி நம்முடைய முடிவுகள் இருக்கக்கூடாது. இதுதான் தொலைநோக்கு பார்வை. இன்னைக்கு என்ன ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட், இதை பார்க்க கூடாது. நீண்ட கால பெனிஃபிட்டை பார்க்கணும். பின்னாடி நான் வருத்தப்படக்கூடிய மாதிரி ஒரு முடிவை நான் இன்று எடுக்கக்கூடாது. பரமாத்மா இதை ரொம்ப அடிக்கடி மென்ஷன் பண்ணுவார். குறைந்த கால பலனை பார்த்து நீண்ட கால பிராப்தியை கைவிடாதீர்கள். பக்திங்கிறது குறைந்த கால பலன். இன்னைக்கு எனக்கு என்ன நடக்கணும். ஞானம்ங்கிறது நீண்ட கால பலன். அதே போல நாம முடிவு எடுத்துட்டோம், அது மத்தவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அவங்க அதை பத்தி யோசிக்கவே இல்லை. அந்த சுச்சுவேஷன் என்னன்னு தெரியாது. அதுல இருக்க பிளஸ் மைனஸ் நம்ம எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. என்னமோ வாய்க்கு வந்தது பேசிடுவாங்க. இந்த உலகம் எப்பொழுதுமே எதையாவது பேசிட்டே தான் இருக்கும். ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, ஒரு அப்பாவும் மகனும் ஒரு கழுதையோட நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். அப்ப வழியில ஒருத்தர் என்ன கழுதையை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருக்கீங்க, அது மேல உட்கார்ந்து போலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அவர் சொல்றாரேன்ட்டு பையனை தூக்கி கழுதை மேல உட்கார வச்சு நடந்தா இன்னொருத்தர் என்ன பையன் மட்டும் தனியா உட்கார்ந்துட்டு போறான், அப்பா தானே வயசானவர், அவரையும் உட்கார வைக்க வேண்டியதானே. சரி ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காருவாங்க. அப்ப இன்னொருத்தர் என்ன சொல்வாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, அந்த மிருகத்தின் மீது உங்களுக்கு கருணையே கிடையாதா? என்னதான் செய்யறது, உலகம் என்ன செய்தாலும் அதற்கான ஒரு விமர்சனத்தை வைக்கும். ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லத்தான் செய்வாங்க. நாம எப்பொழுது துல்லியமாக பகுத்தறிந்து சரியான முடிவுகளை எடுக்கிறோமோ மத்தவங்க பேசுறதெல்லாம் வச்சு அப்செட் ஆக கூடாது. ஏன்னா நம்ம துல்லியமாக பகுத்தறிஞ்சிருக்கோம்ல, பகுத்தறிந்துதானே ஒரு முடிவு எடுத்தோம். அதனால மற்றவர்கள் சொல்வதை பற்றி கவலைப்பட கூடாது. சில சமயம் நம்ம முடிவுகள் எடுக்கும் பொழுது நாம அந்த பாதையில தனியா இருப்போம். இந்த பிக்சர்ல பாருங்க, நான் மட்டும் அந்த பாதையில தனியா போறேன், ஆனா உலகம் முழுக்க வேறு பாதையில் போகுது. அப்போ உள்ள ஒரே டென்ஷனா இருக்கும். இந்த டென்ஷனும் நமக்கு வேண்டாம். பகுத்தறிந்து சரியான முடிவுகள் எடுத்தோம்னா அதுல உறுதியாக இருக்கணும். கடைசியில டெஸ்டினேஷன் தானே முக்கியம். அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன் மிக நல்லதாக இருக்கும். மற்றவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து கும்பலோட கோவிந்தான்னு போவாங்க, எல்லாருக்குமே ஏமாற்றம் கிடைக்கும். நமக்கு நம்ம வாழ்க்கை பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது தெரியும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ஒரு விஷயம் நடக்குது இல்ல. ஒரு காலத்துல இந்த
சிட்டு ஃபண்டு நிறைய வரும், எல்லாரும் போய் சிட்டு ஃபண்டுல போடுவாங்க. அப்ப என்ன நடக்கும்? ஒரு நாள் அந்த சிட் ஃபண்ட் திவால் ஆகும் பொழுது மொத்த பேரும் சேர்ந்து புலம்புவாங்க. அப்ப சொல்ல முடியுமா நீங்க எவ்வளவு படிச்சவங்க, நீங்க போட்டீங்கன்னு தான் நானும் போட்டேன், எல்லாரும் போட்டாங்க அதனாலதான் நானும் போட்டேன், நடந்து இருக்குல்ல? இது போல ஒன்றே இரண்டு இல்ல, நிறைய விஷயங்கள் நடக்குது. சோ மற்றவர்களுக்கு ஏதாவது சப்போர்ட் இருக்கும், அந்த கஷ்டத்துல இருந்து கூட அவங்க வெளியில வந்திருப்பாங்க. ஆனா நாம, சோ நம்முடைய முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய விளைவை கொண்டு வரும். சோ இந்த பகுத்தறிதல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. நல்லா நம்ம கரெக்டா பகுத்தறிஞ்சிட்டோம்னா, அந்த முடிவு எடுத்துட்டோம்னா, உலகமே நமக்கு எதிர் திசையில இருந்தாலும் கூட நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தனியா இருக்கேனே அப்படிங்கிறதுனால போய் கும்பலோட கோவிந்தாவா சேர்ந்து விட கூடாது. சோ இந்த முடிவெடுக்கும் சக்திக்கு அடையாள சின்னமாக சரஸ்வதி தேவிய காமிச்சிருக்காங்க. சரஸ்வதி தேவி கையில என்ன இருக்கு? ஒரு வீணை இருக்கு, கையில சாஸ்திரங்கள் இருக்கு, இன்னொரு கையில மணிமாலை இருக்கு. சோ இந்த வீணை என்பது என்னன்னா, அவங்க தன்னோட வாழ்க்கைக்கான மியூசிக்க அவங்களே தான் பிளே பண்ணுவாங்க. அதாவது தன் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை எல்லாம் அந்த ஆத்மா தானாக எடுக்கும். அவங்க மத்தவங்க மியூசிக்கு டான்ஸ் ஆட மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்கள் என்னுடைய வாழ்க்கைக்கான முடிவை எடுக்க மாட்டாங்க, நான் என்னுடைய வாழ்க்கைக்கான முடிவை நான் தான் எடுப்பேன். அதுதான் அந்த வீணையை காமிச்சிருக்கிறதோட அர்த்தம். அதே போல சாஸ்திரம், சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஞானத்தை சொல்லுது. அதாவது சாஸ்திரம்ங்கிறது இங்க எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, ஞானத்தின் குறியீடு. சோ என்னுடைய முடிவுகள் ஞானத்தின் அடிப்படையில இருக்கும், நான் ஞானத்தின் அடிப்படையில் பகுத்தறிவேன். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம்னா கூட அந்த தொழிலை பற்றிய ஞானம் இருக்கணும் இல்லையா? அதுல எத்தனை விதமான வாய்ப்புகள் இருக்கு, என்கிட்ட எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, என்னென்ன சாய்ஸஸ் இருக்கு, இந்த ஒரு பகுத்தறிதல் ஞானத்தின் அடிப்படையில இருக்குங்கிறது தான் கையில சாஸ்திரமாக காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. அப்புறம் இன்னொரு கையில மணிமாலை. இப்போ இந்த மாதிரி நம்ம முடிவெடுக்கிறோம் அப்படின்னா எல்லாரை விட்டு ஒதுங்கி விடணும்னு அவசியம் இல்லை. நான் இவங்க கூட எல்லாம் சேர மாட்டேன், என்னுடைய வழி தனி வழி அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. எல்லாருடனும் சேர்ந்து இருக்கணும். இந்த மணி மாலை பாருங்க, ஒவ்வொரு மணியாக கோர்க்கப்பட்டிருக்குல்ல, ஒவ்வொரு மணியாக கோர்க்கப்பட்ட ஒரு மாலையாக அது உருவாகிறது. அதே போல எல்லாருடனும் சேர்ந்து இருக்கணும். ஆனா நம்முடைய வாழ்க்கை என்பது சத்தியத்தின் ஆதாரத்தில். அதனாலதான் சாஸ்திரம் கூட காமிச்சிருக்காங்க. சாஸ்திரம் என்ன சொல்லுது? சத்தியத்தின் ஆதாரத்தில் நம்முடைய வாழ்க்கை போகணும். அசத்தியம் எதுவோ அதுல போனோம்னா அந்த டெஸ்டினேஷன் கூட தவறாக நம்ம வருத்தப்படக்கூடியதாக அமைந்து விடும். எல்லாருக்கூடயும் சேர்ந்து இருக்கணும், ஆனா நம்முடைய வாழ்க்கைக்கான முடிவை நாம எடுக்கணும். இதுதான் அந்த மணிமாலையின் அர்த்தம். அதே போல முடிவெடுக்கும் பொழுது ஒரு சின்ன டிப்ஸ், அது என்னன்னா, நான் எடுக்கக்கூடிய இந்த முடிவினால நான் ஆத்மா என்னுடைய சக்தி அதிகரிக்குமா அல்லது குறையுமா, அதை நினைவில் வைத்து முடிவெடு. ஆத்மாவுக்கு எது நல்லது, ஆத்மாவோட பலம் கூடுமா குறையுமா, இதை பார்த்து நம்ம முடிவெடுக்கணும். ஆத்மாவோட சக்தி அதிகரிக்குதுன்னா நம்ம எடுக்கிற முடிவு சரி, ஆத்மாவோட பலம் குறையும் அப்படின்னா அந்த முடிவு தவறாக இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. சோ சரஸ்வதி தேவி மூலமாக நம்ம முடிவெடுக்கும் சக்தியை அதிகரித்துக் கொள்கிறோம். இப்ப இந்த முடிவெடுக்கும் சக்திக்கு மந்திரமாக என்ன சொல்றோம்னா, நான் சக்தி ஸ்வரூபமான ஆத்மா, என்கிட்ட சக்தி இருக்கு. அந்த 7 குணங்கள் ஆத்மாவோட தன்மைகள் இல்லையா? எப்படி இந்த உடலுக்கு அந்த 5 தத்துவங்கள் என்பது தன்மையாக இருக்கின்றதோ, 5 தத்துவங்கள் சேர்ந்தாதானே இந்த உடல், அது போல நான் ஆத்மா, இந்த 7 குணங்களும் என்னுடைய இயல்புகள். அப்ப நான் ஒரு பொழுதும் என்கிட்ட இந்த சக்தி இல்ல, அந்த சக்தி இல்ல, என்னால முடிவெடுக்க முடியாது அப்படின்னா அந்த பயிற்சியே இல்லாம போயிடுது இல்ல? சோ இந்த சங்கம யுகத்துல இறைவன் நம்மை தயார்படுத்துகிறார். அடுத்த 5000 வருடங்களுக்கு நாம ஒரு வாழ்க்கையை தனியாக வாழ்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த சக்திகளை நம்ம பயன்படுத்தணும். நான் சக்தி சொரூபமான ஆத்மா, நான் சத்தியத்தின் பாதையில் நடக்கும் சரஸ்வதி தேவி அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை நம்ம நிறைய தடவை சொல்லி ரிப்பீட் பண்ணி அதை கொண்டு வரணும்.
இப்ப நம்ம இந்த அஷ்டசக்திகள் கிளாஸ்ல எல்லாம் வந்து தேவிகளை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த நம்ம வீட்ல இருக்கிறவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க இன்னும் இந்த ஞானத்தை எல்லாம் கேட்கலன்னா அவங்க கண்டிப்பா பக்தியோட பாதையில தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீ எதற்கு இந்த சாமியை கும்பிடுற, இதெல்லாம் சாமியே கிடையாது, இதெல்லாம் நான் தான், இந்த மாதிரிலாம் பேசினா அவங்களுக்கு புரியாது. ஓகேவா? சோ பக்தி என்பது இப்ப வேணா தமோ பிரதானமாக இருக்கலாம். ஆனா பக்தியோட பலன்தான் ஞானம். சோ மற்றவர்கள் பக்தி செய்வதை நாம ஒரு பொழுதும் தடுக்க கூடாது. அவர்கள் பக்தி செய்வதற்கு நாம ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த பாயிண்ட் எல்லாரும் மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஞானம் கிடைக்க கிடைக்க பக்தியில நாம புரியாம செய்த விஷயங்களை தான் நம்ம விடுறோம். பக்தி என்பது தவறெல்லாம் கிடையாது. ஆனா ஒவ்வொரு விஷயத்திலையும் பக்தி நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்காம அந்த சன்னியாசி கதை பார்த்தோம்ல, அது போல வெறும் சடங்கு சம்பிரதாயத்தை செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நாம கூட பாருங்க, இன்னும் ஞானம் வந்து நிறைய பேருக்கு முழுசாலாம் புரிஞ்சிருக்காது. நிறைய பேர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருப்பாங்க, இல்ல செகண்ட் டைம் கேட்டிருப்பாங்க. அப்போ ஒரு குழப்பம் வரக்கூடாது. நான் பூஜை செய்யலாமா வேணாமா, நான் பக்தி பண்ணலாமா வேணாமா, இந்த குழப்பம் எல்லாம் வேண்டவே வேண்டாம். உங்களுக்கு ஞானம் புரியுற வரைக்கும் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே? அந்த தெளிவு வர 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 நாம சில விஷயங்களை அதனுடைய உள் அர்த்தத்தோடு புரிஞ்சுக்கிட்டு நாம சில விஷயங்களை மாத்திப்போம். அவ்வளவுதான். ஓகேவா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதுங்களா? ஓகேங்க சிஸ்டர், நல்லா புரியுதுங்க சிஸ்டர். புரியுதுப்பா. ஒரு பொழுதும் நமக்கு கிடைத்த கொஞ்சம் ஞானத்தை வச்சு பக்தி பண்றவங்களை இளக்காரமா பேசுவது, நீங்க இந்த முழு கிளாஸ்ல கூட கவனிச்சிருப்பீங்க. பக்தியை குறைவாக சொல்லல, பக்தி பண்றவங்களை பத்தி தவறா பேசல. நம்முடைய அஞ்ஞானத்தை தான் நம்ம போக்கிக்கிறோம். ஓகேவா? நமக்கு தெளிவு வர வர தவறானது நம்மளை விட்டு போயிடும். ஆனா மற்றவர்கள் பக்தி பண்றத பத்தி கம்பாரிசன் இதெல்லாம் பண்ணவே கூடாது. பாருங்க, நம்ம 50 கிளாஸ்க்கு மேல எடுத்துதான் நம்ம சில விஷயங்களை புரிஞ்சிருக்கோம். இதுல கூட நம்ம முழுசா எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டோங்கிறது நமக்கு தெரியாது. அதனால உடனே அந்த கம்பாரிசன், தவறாக பேசுவது, பக்தியை நிறுத்துவது, இந்த மாதிரி தவற செய்யவே செய்யாதீங்க. பரமாத்மாவே சொல்றாரு, உங்களுக்கு ஞானமே சுத்தமா புரியலன்னா கூட பரவாயில்ல விடுங்க, பக்தியிலயாவது என்ன நினைங்கன்றார். ஓகேவா? அந்த அளவுக்கு கூட நீங்க விட்டுடாதீங்கன்றார். அவரை நினைச்சே ஆகணும். உலகத்துல இருக்க அத்தனை ஆத்மாக்களும் சிவ பரமாத்மாவை நினைச்சாதான் முக்தி கிடைக்கும். விநாசம்ங்கிறதெல்லாம் நிச்சயிக்கப்பட்டுச்சு இல்லையா? சோ பக்தியிலயாவது சிவ பரமாத்மாவை நினைக்கணும். ஆனா அதற்காக நான் வந்து ஞானத்தை விட்டுட்டு பக்தியிலேயே போய்க்கிறேன் அப்படின்னா ஆஸ்தி கிடைக்காது. சோ ஞானத்தை எடுத்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, அதை பயன்படுத்துங்க, ஒரு அனுபவம் கிடைக்கும். அதற்கப்புறம் சில விஷயங்கள் தானாக நடக்கும். இது எல்லாமே மனசுக்குள்ள நாம ஏற்படுத்துற எண்ணங்கள் தான். இங்க பாருங்க, ஞான அஸ்திரங்கள், மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள தானே சொல்றோம். இந்த தியான பயிற்சி எல்லாம் மனசுக்குள்ளதான். நீங்க கோவிலுக்கு தாராளமா போங்க. ஆனா இந்த தேவி நான் தான், இந்த தேவிக்கு இருக்கிற அந்த குணங்கள் சக்திகள் எனக்குள்ள வளரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க அங்க வந்து நீங்க மெடிடேஷன் பண்ணலாம். நீங்க தியானம் பண்றீங்களா இல்ல வந்து யாசகம் பண்றீங்களான்றது மத்தவங்களுக்கு தெரியாது. சோ நீங்க உள்ளுக்குள்ள நீங்க என்ன எண்ணங்களை கொண்டு வரீங்க அதுதான் முக்கியம். சோ அதனால நான் ரொம்ப வித்தியாசமாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க நினைக்காதீங்க. வீட்டுல இருக்கவங்க நம்மளை பார்த்து பயந்துருவாங்க. இவங்க நாத்திகர்களாக மாறிட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ ஒரு பொழுதும் அவங்க பரமாத்மாவை புரிஞ்சுக்கிற அந்த வாய்ப்பை நாமளே கெடுத்துட்ட மாதிரி ஆயிடும். சோ இதுல கொஞ்சம் கவனமா இருங்க. ஓகேவா? இப்ப நம்ம ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். முடிவெடுக்கும் சக்தி நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோமா? அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டோமா? சொல்லுங்க. புரிஞ்சுக்கிட்டேன் மேம். நல்லது. சரி, நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். சரிங்க சிஸ்டர். எல்லாம் ஸ்திரமா அமர்ந்து கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. என்னுடைய தந்தை சிவ பரமாத்மா எனக்கு அனைத்து உறவுகளிலும் பிராப்திகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அவரே எனக்கு தாயாக, தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக, அனைத்து சம்பந்தத்திலும் எனக்கு பிராப்திகளை அளித்துக் கொண்டே இருக்கிறார். இதனால் நான் அனைத்து சக்திகளையும் வெளிக்கொணர்ந்து என்னுடைய மனதில் வெளியே நடக்கும் எந்த விஷயங்களினாலும் பாதிப்படையாமல் இருக்கின்றேன். என்னுடைய ஆழ் மனதில் ஏற்படும் உணர்வுகள்
மிகவும் உயர்ந்த அதிர்வெண்களோடு இருக்கின்றது. என்னிடமிருந்து வெளிப்படும் அதிர்வலைகள் மிகவும் உயர்ந்ததாக இருக்கின்றது. இதனால் என்னுடைய பகுத்தறியும் சக்தி மிக நன்றாக வேலை செய்கின்றது. எது சரி, எது தவறு, எது உண்மை, எது உண்மையற்றது, யார் எப்படிப்பட்டவர்கள், ஒரு சூழ்நிலையின் உண்மையான தன்மை என்ன என்பதை என்னால் பகுத்தறிய முடிகின்றது. நான் முதலில் என்னை தெளிவாக பகுத்தறிகின்றேன். நான் எனக்குள் எப்படிப்பட்ட குணங்களை வைத்திருக்கின்றேன், எனக்குள்ளே என்னென்ன எதிர்பார்ப்புகள், என்னென்ன இச்சைகள் இருக்கின்றன, மற்றவர்களை பற்றின என்னுடைய அபிப்பிராயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றன, எனக்குள்ளே இருக்கும் ஆழமான நம்பிக்கைகள் என்ன, இவை அனைத்தையும் என்னால் பகுத்தறிந்து பார்க்க முடிகின்றது. நான் எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், ஒரு சூழ்நிலைக்கு எப்படி ரெஸ்பாண்ட் செய்ய வேண்டும் என்பதை பகுத்தறிந்து முடிவுகள் எடுக்கின்றேன். என்னுடைய ஒவ்வொரு தீர்மானமும் என்னுடைய பாக்கியத்தை எழுதுகின்றது என்பதை நான் தெளிவாக அறிந்திருக்கின்றேன். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாக பகுத்தறிந்து சரியான முடிவுகள் எடுக்கின்றேன். அப்படி எடுத்த முடிவுகளில் நான் உறுதியாக இருக்கின்றேன். அதில் வரக்கூடிய சவால்களை, தடைகளை முன்னரே பகுத்தறிந்து அவற்றுக்காகவும் தயாராக இருக்கின்றேன். இதனால் என்னுடைய ஆத்ம பலம் அதிகரிக்கின்றது. நான் துல்லியமாக முடிவுகளை எடுக்கின்ற சரஸ்வதி தேவியின் ஸ்வரூபமாக இருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுக்கும் முடிவுகள் என்னுடைய ஆத்ம சக்தியை அதிகரிக்கின்றதா அல்லது குறைக்கின்றதா என்பதன் அடிப்படையில் இருக்கின்றது. நான் சக்தி ஸ்வரூபமான ஆத்மா. ஓம் சாந்தி.